மார்ச் மாதத்தில் இந்த மரங்கள்லாம் நட்டோம். அது நடும்போது எல்லாமே சின்ன செடிகளாக நட்டோம். அந்த தென்னை மரம் மட்டும் கொஞ்சம் பெரிய செடியாக நட்டோம். மித்தி மாமரம், சப்போட்டா, நெல்லி எல்லாமே சின்ன செடியாக தான் நட்டோம். அந்த மரங்கள் இப்போ எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பெரிய நெல்லி, இந்த பெரிய நெல்லி பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில் காய்க்கும்னு சொல்லுவோம். பாருங்கள் 2 வருஷத்துலேயே காய்ச்சிருச்சு. எவ்வளோ முதல்லையும் கூட ஒரு 6 மாதம் முன்னாடி கூட காய் வந்தது. அப்போ நிறைய காய் பிடிக்கல. இப்போ எவ்வளோ ஒரு கிளைக்கு எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு பாருங்களேன். இங்கே அதுவே ஆரஞ்சு கோகோனட், இது வந்து ஒரு குட்டை ரகம். இளநீருக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ அதனுடைய பருப்புடைய அளவு கம்மியாக இருக்கும், திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப எண்ணெய் சத்துலாம் இருக்காது. அதனால் நம்ம இளநீக்காக வளர்க்கலாம். ஒட்டு செடியிலேருந்து வர கிளைகளில் தான் நமக்கு காய் வந்திருக்கு. இதுலேயும் கிளைகள் வந்தது, ஆனால் அந்த செடி காய்க்கலை. அதனால் இதை கட் பண்ணிட்டோம். அதேமாரி தான் இதை பார்த்து வளர்க்கணும். வணக்கம். சென்னை கூடுவாஞ்சியில் இருக்கக்கூடிய கிரீன் நர்சரி மூலமாக இந்த மறைமலரில் இந்த இடத்துல நம்ம வந்து 2023 மார்ச் மாதத்தில் இந்த மரங்கள்லாம் நட்டோம். அது நடும்போது எல்லாமே சின்ன செடிகளாக நட்டோம். அந்த தென்னை மரம் மட்டும் கொஞ்சம் பெரிய செடியாக நட்டோம். மித்தி மாமரம், சப்போட்டா, நெல்லி எல்லாமே சின்ன செடியாக தான் நட்டோம். அந்த மரங்கள் இப்போ எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் சில பிரச்சனைகள் வந்தது. இந்த மரங்கள் வளர்க்கும்போது அதில் வந்து காண்டாமிருகம் வந்தது. 5 தென்னை இருக்குது. இந்த 5ல் வந்து 3 தென்னையில் காண்டாமிருகம் வண்டு இருந்தது. அதுக்காக நம்ம பயிர் பாதுகாப்பு பண்ணி அது ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம். அதாவது அதுக்கு வந்து அவங்க நிறைய முறைகளெல்லாம் கடைப்பிடிச்சிருந்தாங்க. எல்லோரும் பழைய முறைகளில் நாப்தலின் பால், வேப்ப முன்னாக்கு அதெல்லாம் வச்சு பார்த்தாங்க. கண்ட்ரோல் ஆகும்போது நம்மகிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாஃபை கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த காண்டாமிருகம் வண்டு இருந்தது உயிரோட. அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த மருந்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லிங்கிற அளவில் கலந்து அதை வந்து நம்ம செடிகளுக்கு அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் அப்போ பார்க்கும்போது மரங்கள்லாம் ரொம்ப டல்லாக இருந்தது. ஆனால் நம்ம இந்த செடிகளுக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி உரங்கள் வைக்கிறோம். உரங்கள் வச்சதுனால தான் இந்த 2.5 வருஷத்தில் மலேசியன் எல்லோ கோகோனட் பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருக்கு. நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். மலேசியன் எல்லோ கோகோனட் இது வந்து 2.5 வருஷத்தில் வளர்ந்துருக்கு. இது ஒரு 3-4 வருஷத்தில் காய்க்கும். நமக்கு கண்டிப்பாக இன்னும் 1 வருஷத்தில் இது காய்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஹெல்த்தியாகவே இருக்குது. அதுவே ஆரஞ்சு கோகோனட், இது வந்து ஒரு குட்டை ரகம். இளநீருக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ அதனுடைய பருப்புடைய அளவு கம்மியாக இருக்கும், திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப எண்ணெய் சத்துலாம் இருக்காது. அதனால் நம்ம இளநீக்காக வளர்க்கலாம். இளநீக்காக வளர்த்தா ஒரு 2-3 வருஷத்தில் காய்க்கக்கூடியது. இன்னும் ஒரு 6 மாதத்துலேயே இது பாலைகள் வந்து காய்க்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு திரட்சியாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான அளவில் வளர்ந்துருக்கு. அதேமாதிரி இது வந்து ஈத்தாமலை நட்டை தென்னை. அவங்க இளநீருக்கும் சமையலுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தென்னை தான் கேட்டாங்க. அதனால் நம்ம குட்டை ரகமாக வச்சுருக்கோம். நாட்டு தென்னையை வச்சுருக்கோம். இந்த நாட்டு தென்னை வந்து பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே காய்க்கும்னு சொல்லுவோம். எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். நம்ம ஒரு போன வருஷம் நம்ம உரம் வைக்கும்போது பார்த்த மரத்துக்கும் இதுக்கு ரொம்ப மாற்றம் ஆகிருக்கு. அந்த மரம் தானே நீ ஆச்சரியப்படுற அளவுக்கு சூப்பராக ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு. மரங்கள் வளர்றது பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆகிடுச்சுன்னா நல்லா வேகமாக வளரும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கு பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது சப்போட்டா. அந்த சப்போட்டாவும் சின்ன செடியாக தான் வச்சோம், நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. அப்புறம் மாமரம், இது மாமரம் வந்து நம்ம ஒரு 2-2.5 அடியில் தான் வச்சோம். சின்ன செடி தான். ஒரு நம்ம நர்சரியில் இப்போ இந்த சின்ன செடிகளை வந்து 200 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். 2 வருஷத்தில் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சுன்னு பாருங்கள். இது நம்ம 3 வருஷத்தில் காய்க்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த 3 வருஷத்தில் இந்த வர வருஷத்தில் நல்லாவே காய்க்கும். நல்லா அடர்த்தியாக நல்லா இருக்குது. நேற்றைக்கு தான் நம்ம எல்லாருக்குமே தென்னை மரத்துக்கு உரம் வச்சோம். தென்னை மரம் உரம் வைக்கும்போது அவங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல. அதனால் தென்னை மரத்துக்கு உரம் வச்ச வீடியோவும் இதில் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். அதுவே இந்த மாங்கன்னுக்கும் உரம் வச்சுருக்கோம். உரமாக வச்சு கவாத்தம் பண்ணியிருக்கோம். கவாத்து பண்ணனால தான் இந்த மரம் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு தோற்றத்தில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது நெல்லி. இந்த பெரிய நெல்லி. இந்த பெரிய நெல்லி பார்த்திங்கன்னா 3 வருஷத்தில் காய்க்கும்னு சொல்லுவோம். பாருங்கள் 2 வருஷத்துலேயே காய்ச்சிருச்சு. எவ்வளோ முதல்லையும் கூட ஒரு 6 மாதம் முன்னாடி கூட காய் வந்தது. அப்போ நிறைய காய் பிடிக்கல. இப்போ எவ்வளோ ஒரு கிளைக்கு எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், இதை காமிங்க. இது ரொம்ப க்ளோஸ்அப்பில் காமிங்க. இதாக இருக்கும். எவ்வளோ பிஞ்சு சடையாக காய்ச்சிருக்கு பாருங்கள். பொதுவாக நிறைய கஸ்டமர், சார் உங்கள்கிட்ட நெல்லி செடி வாங்கிட்டு போனால் எனக்கு காய்க்கலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா இந்த ஒட்டு செடி, அதாவது இது நெல்லி பொறுத்த வரைக்கும் ஒட்டு செடி கரெக்டாக வளர்ந்ததுன்னா இதே மாதிரி காய்க்கும். உங்கள் வீட்லேயும் காய்க்கும். அதாவது இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி தேவையில்லை. தண்ணி கம்மியாக இருந்தால் கூட வளரும். மெயின்டெனன்ஸ் ஈஸி தான். பூச்சி நோய் தொல்லை கிடையாது. பாருங்கள், இதுலேயும் இந்த பிராஞ்சிலே இருக்குது பாருங்கள். நிறைய காய்கள் இருக்குது. அந்த மேலே உள்ள இதுலேயும் பாருங்கள், அதுலேயும் காமிங்க. நிறைய காய்கள் இருக்குது. இது ஏன் திருப்பி எல்லா காய்களையும் காமிக்கிறேன்னா உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம நெல்லி 3 வருஷத்துக்கு அப்புறமா காய்க்கலைன்னா அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுலேயும் பிரச்சனை வந்தது. இந்த பாருங்கள், இது வந்து ஒரு ஒட்டு செடியிலேருந்து வர கிளைகளில் தான் நமக்கு காய் வந்திருக்கு. இதுலேயும் கிளைகள் வந்தது, ஆனால் அந்த செடி காய்க்கலை. அதனால் இதை கட் பண்ணிட்டோம். அதேமாரி தான் இதை பார்த்து வளர்க்கணும். இதில் 2 செடியே இருந்தனால காய்ச்சிச்சு. சப்போஸ் என்ன ஆகும்னா சில இடங்களில் காய் செடி மட்டும் வளரும். இந்த ஒட்டு செடி வந்து
டேமேஜ் ஆகிடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது காய்க்கிறதுக்கு லேட் ஆகும். அந்த தாய் செடியிலையும் காய்க்கும், ஆனால் 6-7 வருஷம் ஆகிடும். இந்த மாதிரி கரெக்டாக பராமரித்து வளர்த்தா தான் இந்த மாதிரி நெல்லி சீக்கிரமாக காய்க்கும். அடுத்து நம்ம பார்க்குறது பங்கனப்பள்ளி மா வெரைட்டி. இந்த பங்கனப்பள்ளியிலையும் கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்லா கவாத்து பண்ணி விட்டுட்டோம். இந்த கவாத்து பண்ணனால மரம் நல்லா தெளிவாக இருக்குது. அந்த கிளையிலையும் கூட ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு பாருங்கள். அது மாதிரி நம்ம கிராமங்களில் மாதிரி நம்ம நகர்ப்புறத்துலேயும் இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப அபூர்வம். இது இயற்கையோடு இருக்கிறதுனால இந்த பறவைகளும் இதில் வந்து கூடு கட்டி வாழுது. வீடியோவில் பார்த்த மரங்கள்லாம் 2.5 வருஷத்தில் இது நம்ப மாட்டீங்க நீங்கள். நிறைய பேர் இது பெரிய ஏற்கனவே வச்ச மரம்னு நினைப்பீங்க. அந்த தென்னை மரம் காமிச்ச பாருங்க. தென்னை மரம் வைக்கும்போது கொஞ்சம் பெரிய மரமாக வச்சோம். அந்த தென்னை மரம் வந்து அதுக்காக அந்த வீடியோ நம்ம ஏற்கனவே அந்த கஸ்டமர் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த வீடியோலாம் ஃபோட்டோவை உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ நீங்கள் நம்புவீங்க. பெரிய மரமாக வச்சா காய்க்காது, வளராதுன்னு சொல்லுவீங்க. நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக இல்லை. நம்ம வந்து 1 வருஷம் வளர்ந்த மரத்தை வச்சோன்னா 1 வருஷத்தில் அந்த தென்னை மரத்துக்கு என்ன உரம் வைப்போமோ அதை வச்சு வளர்க்கணும். அந்த தவறிட்டோன்னா வளர்ச்சி இருக்காது. இந்த கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்மகிட்ட மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம ஸ்டாஃப் அனுப்பி அதுக்கு தேவையான உரம் மற்ற என்ன பண்ணணுமோ கட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். அதனால தான் இப்படி சிறப்பாக வந்திருக்கு. இவங்க ரொம்ப ஆர்வமானவங்க. எப்படி சொல்லலான்னா, அதாவது ஒரு டைம் 2 கொய்யாப்பழம் காய்ச்சி தான் ஃபஸ்ட்டு அந்த மரத்தில். அப்போ வந்து ஒரு கொய்யாப்பழத்தை வந்து அவங்க சாப்பிட்டாங்களாம். இன்னொரு கொய்யாப்பழத்தை மண்ணிலே போச்சுட்டாங்களாம் அந்த செடிக்கு. ஏன்னு கேட்டேன். எனக்கு கொஞ்சம் அது மூட நம்பிக்கையாக தெரிஞ்சுது. அப்போ அவங்க சொன்னாங்க, சார் நமக்கு எவ்வளோ கொடுக்குது, அப்போ அதில் ஒரு கொய்யாப்பழம் அந்த பூமிக்கு கொடுத்தா என்ன சார் அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் யோசிக்க வச்சுது. ஏன்னா நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்க அவ்வளோ ஆர்வமானவங்க, மண் மேலே அவ்வளோ பற்றுதல் உள்ளவங்க. அந்த பற்றுதல் இருந்தால் தான் செடி வளர்க்க முடியும். ஏன்னா நமக்கு அதில் ஈடுபாடு எந்த அளவு இருக்குதோ, எந்த வேலையை செய்தாலும் அதுதானே. நம்ம எந்த வீட்டில் எந்த வேலையை செய்தாலுமே நமக்கு அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்போ தான் அந்த வேலை நல்லபடியாக வரும். அதேமாரி தான் செடிகள் வளர்க்குறதுலையும் உங்களுடைய ஆர்வம் நல்லா இருந்தால் தான் கண்டிப்பாக அந்த செடிகளை நல்லா வளர்க்க முடியும். அதுக்கு இந்த செடிகள்லாம் ஒரு உதாரணம். இந்த வீடியோவில் பார்த்த செடிகள் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதுமாதிரி செடிகள் சிறப்பான நல்ல தரமான செடிகள் வேணும்னா எங்கள் க்ரீன் நர்சரி நம்பர் 9841-986-400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான பொருட்கள், இடுபொருட்கள், அதாவது உரமாக இருக்கட்டும், இல்லைனா அது பூச்சி விரட்டிகளாக இருக்கட்டும், இல்லை உபகரணங்களாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே நம்ம க்ரீன் நர்சரியில் சேல் பண்ணுறோம். இது எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக பார்சல்லையும் அனுப்புகிறோம். தேவைப்படும் போது நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.